நண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு கடிக்க போடான்னு சொல்லக்கூடாது. வாழ்ந்து அப்படித்தான் இருக்கணும்னு சொல்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மனைவிமாரோட கோவிச்சுக்கிட்டு ஒரு மாதம் போய் இருந்தார். ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஃபாத்திமா நாயோட சண்டை பிடிச்சிட்டு பள்ளிக்கு போய் படுத்துட்டார். அவர் சண்டை பிடிச்சிட்டு போயிட்டார். பிரச்சனைங்கிறது இருக்கும், இல்லாமல் இல்லை. சிலருக்கு இந்த பிரச்சனை எப்படி நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோன்னு தெரியாமல் தலையை சொனிச்சிக்குவாங்க. நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி ஆகிடும். ஒன்று எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த குடும்பத்துக்கு எப்படியாவது மருமகன் ஆகணும் இப்படின்னு நல்ல சேரும், ஒரு கணக்கு சேரும். பகுதிகளை பார்த்தா சீதனத்துக்காக கல்யாணம் பண்ணுவான், பொண்ணே பார்க்க மாட்டான். லிஸ்ட்டு பண்ணுவோம், காரு, ஊடு வளவு, கொழும்பில் ஒரு ஊடு வளவு, கடரும், வயல்காணி கொஞ்சம், கையில் ரொக்கமாக இவ்வளவு, நகை இத்தனை பவுன், பொன் தேவையில்லை. அதனத்தை பார்க்குறோம், முடிவு எடுத்தாச்சம். அந்த பொண்ணுக்கு கால் இருக்கா, கை இருக்கா, பல்லு இருக்கா, ஒன்றும் தெரியும் அவனுக்கு. காசை காட்டி சீதனத்தை பேசினோடனே முடிவு முடிஞ்ச கதையாகுது. அப்படியும் கல்யாணம் பண்ணுறான். மார்க்கம் பண்ணாலே அபாய்க்கும் ஃபர்ஸ்ட் கவருக்கும் கணக்கு போட்டு முடிச்சிடப்படாது. மார்க்கம் பண்ணாலே தாடிக்கும் ஜிப்பாக்கும் கணக்கு போட்டான், அப்போ மார்க்கம் தான். தாடி ஓஹோ ஜிப்பா ரைட் அப்படி முடிக்கிறல்ல. தாடியும் ஜிப்பாவும் வச்சுக்கிட்டும் அராஜகம் பண்ணுறவன்லாம் இருப்பான். பொண்டாட்டியை போட்டு சாத்துறவெல்லாம் இருப்பான். நல்ல ஒரு மனுஷனாகவே இருக்க மாட்டான். ஊருக்கும் பள்ளிக்கும் வேண்டாம், அசரத்து ஜிம்மாக்குன்னு சூப்பர். வைஃபுக்கிட்ட போய் கேட்கணும் அவரை பற்றி. பயான் பண்ணினா சும்மா அழுதுருவாங்க மக்கள். அப்படி பயான் சா என்னம்மா மனுஷ பழமன்றோம். நம்ம வீட்டை போய் வைஃப்கிட்ட கேட்கணும், எப்படிம்மா அவருண்டா அந்த சனியனை ஏன் கேட்குறீங்கன்று. ஓஹோ அந்த ஆளை கதையை கேட்டு நிம்மதியை கெடுக்குறீங்களே. அவர் பள்ளிக்கு போய் வெறும் மட்டும் சந்தோஷமா இருக்கணும், வந்தா முடிஞ்சு சந்தோஷம். இப்படியானாக்கெல்லாம் இருக்கணும். இன்னொரு ஆளுக்கே இடிக்கப்படா, பொண்டாட்டிக்கு இருக்குமா? அந்த இன்னொரு ஆள் வைஃப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அந்த இன்னொரு ஆள் மாப்பிள்ளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். உட நாக்காலையும் கையாலையும் புருஷன்ல இருந்து மாமியார் மாமனார் மத்தாக்களுக்கு எந்த டிஸ்டர்பும் இல்லாம இருந்தா அதான் முஸ்லீம். அதான் தீன்ல முக்கியமான ஒரு பகுதி. இந்த நாக்கால மனுஷன் படுற பாடு அந்த கதை கேட்க இயலாது. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு டபுள் மீனிங்ல பேசுறது இப்படி ஒரு பெரிய பிரச்சனை. மாப்பிள்ளை என்றாலே நம்மள ஆக்கள் கேட்கிற அடுத்த கேள்வி என்ன தொழில், என்ன வருமானம், என்ன செய்தார் மாப்பிள்ளை, என்ன பிஸ்னஸ் தான் கேட்குறோம். நம்ம ஏன் கேட்க மாட்டேங்கிறோம்? மாப்பிள்ளை எந்த கொள்கையில் இருக்கிறான்? சும்மா கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு எஸ்எல்டிஜியில் இருந்துருவான். பள்ளிக்கு உள்ளுக்கு என்ன கலர் பெயிண்ட் தெரியுமா அவருக்கு? ரோட்டால போகல வெளி கலரை பார்த்துருப்பான், உள் கலர் இல்லை தெரியா. ஒரு காவி உடுப்புகளை போட்டு ஒரு கோயிலுக்குரிய உடுப்பு விற்கிற கடைக்கு உழுவாட்டு எங்களுக்கு முண்டை எடுங்கண்டு கேப்பமா. ஒன்று நம்மளோட முஸ்லீம்களுக்கு உள்ளதை இடம். இன்னைக்கு என்ன நடக்குதுண்டா, புடவையை பார்க்குறாங்களே தவிர என்ன கலாச்சாரம் என்று பார்க்குறாங்க இல்லை. ஆமுதரோட உடுப்பு நம்மளோட ஒரு மௌலவி ஒரு முஸ்லீம் ஒரு ஆள் போட்டுக்கு போவாரா? போட்டுக்கு போக மாட்டான். அதே மாதிரி தான் நம்மளோட பொம்பளை போய் அந்த அந்நிய கலாச்சாரத்துக்கு கொடுக்குற உடுப்பு விற்கிற கடையில் போய் நின்றுக்கிட்டு ஒரு சாரி கேட்பாவா? ஒரு பன்சலைக்கு போகிற ஒரு வெள்ளை வகுறு தெரிய பழச்சி அப்படியே சுருக்கு வச்ச ஒன்று மேலே ஒரு சட்டை அப்படியே போட்டுக்கிட்டு இன்றைக்கி பூத்தட்டோட போகிறாள் பன்சலைக்கு. அது மாதிரி ஒன்று நம்மளோட ஒரு முஸ்லீம் பொம்பளை நல்லா இருக்குதே, ஒரு பிறநாளைக்கு எடுத்து பார்ப்போம் எடுப்போம்மா நாம இல்லை. அப்போ எப்படி சிங்கள பொடி என்னோட ஓடுறது? இன்றைக்கு சிங்கள பொம்பளைகளோட நம்மளோட பொடிய மாதிரி போகிறான், நம்மளோட பொடிச்சிகள் சிங்கள பொடிய மாதிரியோட போகிறாளுவ. என்ன இது? நோ லிமிட்டுக்குள்ளே பூந்துட்டோம். பூந்தா ஒரு ஷர்ட் எடுத்து போகிறான், முன்னுக்கு ஒரு சிலுவை அடையாளம் இருக்கு. அவன் எல்லாருக்கும் தானே வியாபாரம் பண்ணுவான். சிலுவை அடையாளம் இருக்கு, நல்ல குவாலிட்டி, நல்ல சீப் ரேட், நல்லா பாவிக்கும், நல்ல தையல், நல்ல மந்த மாதிரி கலர், நல்லா பிடிச்சிருக்கி எல்லாம் சரி. வடத்தை போட்ட ஒரு சிலுவை தான் நமக்கு இப்போ உதைக்கும். இதில் இந்த சிலுவை இல்லாமல் இல்லையான்னு கேட்பான். இல்லைம்மா மனசு இல்லாமல் மூட்டு போட்டு வருவோம். இப்படித்தான் அழகா தனி இருப்பா ஒருத்தி, நல்ல குணமா தனி இருக்கும், நல்ல வாழ்க்கையா தனி இருக்கும். இவள் இஸ்லாத்துல இருக்காளா? இல்லையே. இப்ப சரி விட்டுட்டு வரும், அதான் வாழ்க்கை. ஒரு சிலுவைக்காக சேட்டை விட்டம் தானே. இஸ்லாமா அவள் முஸ்லீமா? இல்லை இவள் கிறிஸ்தவ பொம்பளை. இப்ப சரி விட்டாச்சு. இது அப்படி இல்லையே, அது பரவாயில்ல. இஸ்லாத்துக்கு வார ஆண்டு கேளுங்க, அதை எடுத்து திருத்தலாம், அது பார்த்து சமாளிக்கலாம், அதை புறவு பார்ப்பேன். இப்போ இஸ்லாத்துக்கு கூப்பிட்டா மாடு விரண்டுரும்.
இப்போ நாமளும் கிறிஸ்தவ மாதிரி நடிப்போம், பிறகு எடுக்கலாம், இப்படியெல்லாம் பிளான் பண்ணுறாங்க. இல்லை, ஒரு சில ஷோல் போட்டுக்கு போகிறாங்க சில பெண்கள், அழகா போட்டு நகையெல்லாம் போட்டு அந்த ஷோலை போட்டோன்னா அந்த உள்ளுக்கிற அந்த தோலில் கருப்பை கொஞ்சம் டிசைன் பண்ணி வெளியில் காட்டி நான் கவர்ச்சியாக்கும். நொழும்பு கொசு கடியாக நெலும்பு கடிக்காக உடுவு போடுறேன், மறைக்கிறதுக்கு போடுறேன். அப்போ அப்படியெல்லாம் இருந்தோன்னே நாம் அந்த அழகான சல்வார் கிட்ட இந்த சோல் மட்டும் சின்னதாக இருக்கு, இல்லாட்டி கண்ணாடியாக இருக்குங்கிறதுக்காக மிஸ் பண்ணுறோம். இது எங்க பொண்ணு எடுக்கிறதுலையும் புடவை எடுக்கிறதுலையும் மாப்பிள்ளை எடுக்கிறதுலையும் உடுப்பு எடுக்கிறதுலையும் கலாச்சாரத்தை நாங்கள் பார்க்கணும். சிலர் கல்யாணத்துக்கு அன்றைக்கு போட்டது தான் முடிஞ்சு, மாப்பிள்ளையாக்கி ரெஜிஸ்டருக்கு மாப்பிள்ளையா ஒரு கோட் ஒன்று போட்டிருப்பார். வாழ்க்கையில் அண்டு தான் கோட் போட்டேன், அதுக்கு புறவும் இல்லை முன்னையும் இல்லை, முடிஞ்சு. ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு பொண்ணு எடுக்கலாமா? ஆனால் இது ஒன்று இல்லாமல் மற்ற 3 இருந்து நிம்மதியாக தூங்க மாட்டேன். நாம நல்ல அழகான பொண்ணை கல்யாணம் கட்டிட்டு கூட்ட போகிறதுக்கே எல்லாரும் ரோட்டில் நிற்பேன். டேய் 10 மணியா போயிட்டு போவோமே, டே கொஞ்ச நேரம் நிற்பண்டா, டேய் 10 மணிடா, அதுக்குத்தான்டா சொல்ற, அவள் படுக்கட்டுண்டா. அடப்பா, அவள் படுக்கட்டு நைஸா போய் தூங்க போறான். அவ்வளவுக்கு பிரச்சனை, அழகான ஒன்று பண்ணினேன், கூட்ட போகவே இல்லை, விளையிட்டான். சாரத்துலண்டா உள்ளுக்கு வச்சு உடுத்துருவோம். நம்ம யாருக்காவது சாரத்தில் அப்படி ஒரு அசிங்கம் பட்டா வெளியில காட்டிக்கிட்டு உடுத்துக்கு போவீங்களா? வெளியில அப்படி பின்னுக்கு வச்சு அப்படி எல்லாரும் பார்த்துக்க வரட்டு வேண்டாம், அப்படி போட்டுக்குவோம். உடனடியாக திருப்பி உள்ளுக்கு வச்சு உடுத்து நைஸா எட்டி பெருசா காலை வைக்காம நைஸா பின்னி நடந்து ஒரு ஆட்டோ பிடிக்க வந்தாலும் பரவாயில்ல, ஆட்டோ பிடிச்சி அதை மறைச்சிக்கிட்டு நைஸா போய் மூளையெல்லாம் ஒரே யோசனையா இருக்கும், இது போகுமா, நாசமா போச்சு, மறைங்க. ஒரு தவறு செஞ்சா முடிஞ்சு. அன்றைக்கு டெலிபோன்ல இருந்த 120 ரூபா கரைஞ்சி அடிக்கோள். மாமி மாமி சோமாரிக்கலா மாமி, கேள்விப்பட்டா மாமி, என்ன மகள், என்ன எங்கட அவர் உங்களோட மகன், என்னமாப்பா, என்ன புள்ள, என்ன முடிஞ்சு மாமி, அவர் இன்னதாம் இங்கேயாம் இப்படி செஞ்சாம் போனாம் முடிஞ்சு என்று காத்தி வச்சா. அடுத்த கோல் மதினிக்கு சொல்லி, மச்சினனுக்கு சொல்லி, அவன் கூட்டாளிமார் 4 பேருக்கு சொல்லி, அப்படியே ஊருக்கே பரப்பி விட்டு போட்டு எப்படி கழுவுறது 4 பேருக்கு தான் தெரிஞ்சுட்டு. அப்போ கழுவி போட்டு திரும்ப போட்டு போகல கேட்பான், இந்த சாரம் தானே அன்றைக்கு அந்த பருப்பு கறி ஊத்துண்டது, இந்த சாரம் தானே என்று கேட்பான். நல்லாவா இருக்கும்? அந்த பொண்டாட்டியோட போகல கேட்பான் 4 பேர், இவதானா அது இவதானா கேட்பான். முடிஞ்சு. மர புருஷனோட போகல கேட்பாள், இந்த புருஷன் தானா அன்றைக்கு அந்த அந்த நீ ஹோல் பண்ணி சொன்னது இதான் நான் கேட்பான். வாழ்க்கை நல்லா இருக்குமா? நீ அடுத்த சகோதரனுடைய ஒரு குறைய மறைச்சா அல்லாஹ் உன்னுடைய குறைய மறைப்பான். ஆறாள் மந்த அடக்கணும் மறைச்சிடும். மறைக்க கொள்ள நாம கண்டுக்காம போனா சரி. டேய் சிக்கெட் அடிக்காயாடா என்று கேட்டா கண்டுட்டேலா, ஓ சிக்கெட் தான் அடிக்கணும். நீங்க கண்டா இன்னும் என்னத்தை மறைக்குது.